நித்திய அழைப்பின் நோக்கத்தை அறிந்தும் வேஷமாய் வாழ்வை வீணாக கழித்தேன். நித்திய அழைப்பின் நோக்கத்தை அறிந்தும் வேஷமாய் வாழ்வை வீணாக கழித்தேன். பாசமாய் தோனித்த அவர் குரல் கேட்டு, பாசமாய் தோனித்த அவர் குரல் கேட்டு, நேசரின் தோட்டத்தில் எனக்காக என்றேன். நேசரின் தோட்டத்தில் எனக்காக என்றேன். இன்னும் ஒரு தருணம், இயேசுவின் உருக்கம். இன்னும் ஒரு தருணம், இயேசுவின் உருக்கம். என் மேல் அருள புது பலனை அடைந்து ஓடுவேன் அவர்காய், அவருக்காய் ஓடுவேன் அவர்காய், அவருக்காய். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி கொடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு தருணத்தை கொடுக்கிறார், இன்னும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை நாமே ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவருடைய சுத்திகரிப்புக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த சபையிலே பாவம் காணப்பட்டது. அது மறைவான பாவங்கள் அல்ல, வெளியரங்கமான பாவம். ஆனாலும் அந்த சபையானது, அந்த சபை தலைவர்கள், சபை ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பாவத்தை பாவம் என்று கண்டு கொள்ளாதபடி அசட்டையாக இருந்து விட்டார்கள். விளைவு, ஒரு பெருங்கூட்டத்திற்கு ஆகான் என்கிற ஒருவன் செய்த பாவம் தோல்வியை தந்தது போல அந்த திருச்சபையின் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய தோல்வியாக அமைந்தது. அதை பவுலடியார் சுட்டி காட்டும் வரை அதை குறித்த கவலையற்று வாழ்ந்த திருச்சபை சீடத்துவ வாழ்க்கையிலே தோல்வியை கண்டது என்பதை தான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே முதலாவது இந்த பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது பவுலடியார் நேற்றைய தினத்திலே தியானித்த பொழுதாக முதலாவது பாவத்தை குறித்த துக்கம் நமக்கு வேண்டும். பாவம் செய்து விட்டோமே என்கிற துக்கம் இல்லாதபடி இருப்போம்னா பாவம் மன்னிப்பை பெற முடியாது. அதனால் பாவம் செய்து விட்டோம் என்கிற துக்கம் நமக்குள்ளே இருக்கணும். 2வது, பாவத்தை குறித்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதை சொல்வதற்கேற்ற தகுதியையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். பவுலடியார் அந்த அத்தாரிட்டியோடு வராரு. வந்து கண்டிப்பாக காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறது தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த பாவமானது அஞ்ஞானிகள் கூட செய்ய யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய துணிந்துட்டீங்களே, இந்த பாவத்தை நான் சும்மா விட முடியாது, அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தான்னு சொல்லி மார்ன் த சின். 2வது பாயிண்ட் ஜட்ஜ் த சின், அதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுகிறார் என்றால், அதற்கு முன்பாக ஒரு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 15 வசனம் துவங்கி 20 வசனம் வரை பார்த்திங்கன்னா, ஒருவன் குற்றம் செய்தால் எப்படி அதை டீல் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். நேரடியாக போய் நீ இப்படி குற்றம் சொல்லி சபைக்கு நடுவில் சொன்னோம்னா அந்த ஆத்மாவை இழந்து போகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, நீ போய் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் அவனோட சொல்லு, இப்படி ஒரு பாவத்தை நீ செஞ்சுருக்க, அது தவறு அப்படிங்கிறத சொல்லணும். அதையும் தாண்டி அவன் தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருப்பான் என்றால் 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சொல்லுகிற வார்த்தைகளை சாட்சிக்காக 2 பேரை கூப்பிட்டு போங்கிறாரு. அதையும் அவன் கேட்கலைன்னா சபைக்கு கொண்டு போ, அதையும் கேட்கலைன்னா அவனை விட்டுருங்கிறார் ஆண்டவர். அதன் அடிப்படையிலே பவுலடியார் கொஞ்சம் கூடுதலாகவே அத்தாரிட்டி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் டேக்கன் அவே, அவனை உங்களை விட்டு விலக்குங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
உங்களை விட்டு அவனை விளக்குங்கள்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார். 3வது 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஆகையால் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளி போடுங்கள், கழித்து போடுங்கள். புறம்பே தள்ளுங்க, புட்டாவே பர்ஜ் அவுட் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாவத்தை கண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அமைதியாக போயிடக்கூடாது. ஒருவேளை ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணும்போது தவறு பண்ணலாம், மற்ற காரியங்கள் ஆராதனை எடுக்கும் பொழுது சில காரியங்களில் தவறு நடக்கலாம். இதை கூட நம்ம பெரிதுபடுத்தாவிட்டாலும் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா அதுக்கு தீர்ப்பு சொல்லி ஆகணுங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை, நம்ம பிள்ளைங்களோ நம்ம பெரியவங்களோ தப்பு செஞ்சிட்டோம்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோம்னா, அதை சொன்னோம்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. சொல்கிறவங்கள குற்றச்சாட்டுவாங்க, இல்லைன்னா வேறு திசை திருப்புவாங்க. ஆனால் பவுலடியார் சொல்கிறாரு, புட் அவே ஃப்ரம் த சர்ச், அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடு, டேக்கனாவே அவனை உள்ளத்திலேருந்து நீக்கி விட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வரும்பொழுது அவர் பார்த்துக்கிறார், ஜட்ஜ் பண்ணிக்கிறாரு. இப்போதைக்கு அந்த பாவம் என்ன பண்ணிடும்னா கேன்சர் மாதிரி பரவி எல்லா சபையும் சீரழித்து போடும். அப்படி தான் இருந்துச்சு அந்த சபை. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில் அவர் தீர்ப்பு சொல்ல முடியாதபடி நம்மை பரிசுத்தமாக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். பாவம் நம்மை விட்டு விலகவும் நாம் அதை விட்டு விலகவும் சத்துருவானவனை துரத்தி அடிக்கவும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து புது பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவாராக. ஆமீன்.